வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. இன்றைக்கி பூஜை வேலையெல்லாம் நிறைய இருக்குன்றதுனால நான் டிஃபனோடவே முடிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஆல்ரெடி நேற்று சப்பாத்தி மாவு பிசைஞ்சு தான் வச்சுருந்தேன். காலையில் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவு கொஞ்சம் இருந்தது. அது மார்னிங் டிஃபனுக்காக ரெடி பண்ணியாச்சு. தக்காளி கிரேவி தான் வச்சுருக்கேன், தக்காளி தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். சரி, நைட்டுக்கும் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடு செஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இன்றைக்கி லஞ்சு பார்த்தீங்கன்னா இட்லி தான் எடுத்து கொடுத்தேன் பாப்பாவுக்கு. பையனுக்கு ஸ்கூல் இல்லைங்க, அவனுக்கு ஆஃப் டே தான்றதுனால பாப்பாவுக்கு மட்டும் இட்லி வந்து மதியத்துக்கும் காலையில் வந்து சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கிட்டோம். டிஃபன் ரொம்பவே பிடிக்கும், அதனால் அவங்களே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் கொடுத்துருக்கேன். மதியத்துக்கு வேணும்னா கூட நான் கொஞ்சம் சாப்பாடு வடிச்சுப்பேன், இல்லைனா நைட்டுக்கு கூட நான் செஞ்சுப்பேன். ஏன்னா ஆஃப் டேல பையன் மட்டும் டிஃபன் இருக்கும், சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஏன்னா டிஃபன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சுருக்கேன். இன்றைக்கி பூஜை வேலை நிறையவே இருக்குது. நாளைக்கு லாஸ்ட் ஆடி வெளின்றதுனால சிம்பிளாவது நம்ம சாமி கும்பிடணும். ஏன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நம்ம கிருத்திகையும் கோகுலாஷ்டமியாக வரதுனால கண்டிப்பாக நான் ரெண்டுமே சேர்ந்து கும்பிடணும், ரொம்ப வேலை இருக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக தவறாமல் இன்றைக்கி முருகப்பெருமானை வணங்கிடுங்க. அவங்க செய்ய வேண்டிய விரதத்தெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கையோடய கிச்சன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. கண்டிப்பாக உங்களுக்கு லாங் வீடியோ போடுறேன். தேங்க்யூ.